முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிக்கன் டிஷ் தான். அது ஒரு குருமா டைப்பு. ஆனா நம்ம யூஸ் பண்ண போற இன்கிரீடியன்ட் தேங்காய் பால். ஸோ இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன், வெங்காயம், தக்காளி, மஞ்சப்பொடி, தனியா பொடி, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, தேங்காய் பால், எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காவை நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மிளகாவை 2 கீறி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதுல எந்த கரம் மசாலாவும் சேர்க்கல, வெறும் சீரகமோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த மசாலாவோட லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம இப்போ மூடி போட்டு அதை வேக விடுவோம். இப்போ சிக்கன் வெந்துச்சான்னு பார்ப்போம்.
சிக்கன் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்க்கலாம். அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இது இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாம். இப்போ கொதி வந்துடுச்சுங்க, இறக்கிட வேண்டியதுதான். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சிருக்க வேண்டாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். அருமையான சிக்கன் தேங்காய் பால் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் என்ன விசேஷம்னா, நம்ம மிளகாத்தூளே சேர்க்கல, வெறும் பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் தான் அண்ட் தேங்காய் பாலோட ஃப்ளேவர். இதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி. சிக்கன் தேங்காய் பால் குருமா இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாயை வைங்க, எண்ணெயை சூடாக்குங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்துட்டு கூட கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற சிக்கனை எடுத்து அதில் போடுங்க. போட்டுட்டு சிக்கனை கொஞ்ச நேரம் அந்த மசாலாவோட வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு சிக்கனை நல்லா வேக வைங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பாலை விட்டு மெதுவான தீயில கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சிக்கன் தேங்காய் பால் குருமா கிடைக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோட மறுபடியும் உங்களை உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது யுவஸ்ரீ. அவல் பொரி